போன எபிசோட்ல உங்க பொண்ணு கிட்ட உண்மையை எடுத்து சொல்லி உங்ககிட்டயே வந்து நான் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா அப்பா கிட்ட தச்சங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதே சமயம் இந்த பக்கம் சந்திரனும் தன்னோட ஆசை பொண்டாட்டி ரோஹிணி கிட்ட நாம வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எவ்வளவு நாள் தான் பிறந்த வீட்லயே தங்கிக்கிட்டு இருக்கிறது, மாமனார் வீட்லயே தங்கிக்கிட்டு இருக்கிறது, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், புகுந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சந்திரன் கூப்பிடுறாரு. அதுக்கு ரோஹிணியோ என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமே, என் தங்கச்சி பிரச்சனை இன்னும் முடியல, கொஞ்ச நாள் இருக்கலாமேன்னு பேச அதுக்குள்ள சந்திரன் இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல, அதான் நித்திர யோகத்துல இருந்த உன் தங்கச்சி முடிச்சுக்கிட்டால, நாம பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வா அப்படின்னு கூப்பிட ரோகிணியும் சரி நான் அப்பா கிட்ட பேசி பர்மிஷன் கேக்குறேன், நம்ம கிளம்பிடலாம் சொல்லிட்டு ஒருத்தர் கட்டி பிடிச்சு அப்படியே ஆனந்த மயக்கத்துல இருக்கிற அந்த தருணத்துல ரேவதி உள்ள வராங்க. தான் கூட பிறந்தவளும் தான் புருஷனும் இப்படி இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு கோவம், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு அவங்க திரும்பி போக பார்க்க அந்த சமயம் ரோகிணி ரேவதியை பார்த்துட்டு அக்கா என்ன கிளம்பிட்டீங்க, இப்பதான் நம்ம புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, பேசாம நாம நம்ம புகுந்த வீட்டுக்கு போயிடலாமே, இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு நாள் தான் மாமனார் வீட்டுல இருக்கிறதுங்கிற மாதிரி கேக்குறாரு, பேசாம நாம இங்க இருந்து போயிடலாமா, அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாமே அப்படின்னு பேசும்போது அதுக்கு நம்ம ரேவதி இல்ல, என்னால சதிய இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியாது, அவளுக்கு மனதளவுல நிறைய தைரியம் தேவை, ஆறுதல் தேவை, நான் இங்க இருக்கணும், என் குடும்பம் கஷ்டப்படுற இந்த சமயத்துல நான் இருக்கணும், நீங்க வேணும்னா சந்திரலோகத்துக்கு போங்களேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா நான் மட்டும் வரல அப்படின்னு ரேவதி ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு சந்திரலோகத்துல என் மீது விருப்பமே இல்லாத சந்திரன் கூட இருக்கிறத விட எங்க அப்பா வீட்டுல இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வேற ரேவதி சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் அம்மா ரொம்ப நரவலாட்டம் வந்து சதிக்கிட்ட என்ன மேக்கப்புக்கு போடாம ரொம்ப அசிங்கமா இருக்க, வா உட்காரு நான் மேக்கப் போட்டு வரேன்னு சொல்லிட்டு கூந்தல அப்படியே கோது விடுறாங்க. கூந்தல் அழகா சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தன்னோட பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் இப்படித்தான் உன்ன மாதிரி தான் பயங்கர அடம் சேட்டை மனசுல இருக்கிறதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அப்ப எங்க அப்பா அம்மனும் என்ன திருத்துறதுக்காக உண்மைகளை எடுத்து சொன்னார், அந்த அறியாத புரியாத வயசுல கூட உண்மைகளை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துகிட்டேன். உண்மைதாமா எப்பவுமே ஜெயிக்கும், எந்த இடத்துல உண்மை இல்லாம பொய்களே புரண்டு கொண்டு இருக்கிறதோ அந்த இடத்துலதான் வேதனைகள் இருக்கும். சோ நீ இப்ப வேதனையில வாடிக்கிட்டு இருக்க, இந்த வேதனையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீ உண்மையை பேசு, சத்தியம் பேசு, சத்தியம் பேசினா அந்த இடத்துல வேதனைகள் வராது, அசத்தியமான இடத்தில் மட்டும்தான் வேதனைகள் குடுகொண்டு இருக்கும், நீ சத்தியத்தை பேசு, உன் தந்தையிடம் போய் பேசு அப்படி இப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட பேசு, நீயே போய் பேசினா அப்பா கோமா இருக்காரு, அவரோட மனசும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இறங்கி வரும், இறங்கி வருவாரு, நல்லபடியா நடக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ண சத்தியமே பேசு சத்தியமே ஜெயம்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்க நினைப்ப என்ன இவ போய் நல்ல விஷயமா 4 விஷயத்த பேசுவா அப்படின்னு, ஆனா சதி என்ன போய் பேச போறாளோ போறாங்க. அப்பாவோட ரூமுக்கு போய் அப்பா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையில நடந்த எந்த விஷயமே நானா பிளான் பண்ணி நடக்கல, எல்லாமே யதார்த்தமா நடக்கிறது, எல்லாமே எதேச்சையா நடக்கிறது, ஆனா அதுல பலிகாடா மட்டும் நான் ஆயிடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இதத்தான் உங்க அம்மா பேசணும்னு சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சு விட்டாளா, வேற எதையும் உங்க அம்மா சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க சத்தியம் பேச சொன்னாங்க, நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறதெல்லாம் முழுக்க சத்தியம் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க சிவன் என்ன மயக்க பாக்குறார், சிவன் என்ன தூக்கிட்டு போக பாக்குறார், என் மூலமா உங்களை பழிவாங்க பாக்குறாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா சத்தியம் அது அல்ல. உண்மையை சொல்ல போனா நான் தான் அந்த சிவனை நேசிக்கிறேனே ஒழிய அவர் என்ன ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டேங்கிறார். ஒவ்வொரு முறையும் என்னை ஏதாவது ஒரு ஆபத்திலிருந்து காப்பதற்காக, என் உயிரை காப்பதற்காக மட்டுமே என் முன்னால் தோன்றுகிறாரே ஒழிய என் மீது காதல் கொண்டு அவர் ஒருபோதும் என்னிடத்தில் வந்ததில்லை, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் சொல்லிட்டு சிவனுக்கு சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து கொடுத்து பேச அதை கேட்ட நம்ம தச்சனுக்கு கோபம் வருது, காண்டார இன்னும் அந்த சிவனுக்கே சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காளே இவளை திருத்த முடியாது சொல்லி முடிவு பண்ணி தச்சன் சதியோட கையை பிடிச்சு அப்படியே தர இழுத்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்காரு. இவரோட ரூம்ல இருந்து தான் பொண்ணோட ரூமுக்கு விறுவிறுன்னு இழுத்துட்டு போக இவங்களோட அழுகை சத்தத்தையும் அரட்டல் சத்தத்தையும் கேட்டு சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஓடி வராங்க, என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. நம்ம சந்திரனும் பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்காரு. ஒரு வழியா பொண்ணோட ரூமுக்கு வந்ததும் அப்படியே நம்ம சதிதேவியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டு அந்த பொண்ணை சுத்தி தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு வேலியை போடுறாரு. அது தச்சம் போட்ட வேலி, தச்ச வேலி, நெருப்பு வேலி. அந்த வேலியை தாண்டி இவ போகணும்னு முயற்சி பண்ணானா பஸ்பம் ஆயிடுவா, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவா. உன் மனசுல இருந்து அந்த சிவன் முழுக்க வெளியில போகணும், உன் மனசுல இருக்கிற அந்த சிவன் அழியணும், உன் மனசுல இருந்து அந்த சிவனை தூக்கி வீசணும், உன் மனசுல சிவன் இல்லாத நிலைமையில நீ வெளியில வந்தா இந்த நெருப்பு வளையம் உன்னை வெளியில விடும். ஆனா சும்மா பொய்யா சிவனை நான் மறந்துட்டேன் அப்படின்னு எங்க கிட்ட பொய் சொல்லிட்டு வெளியில வரணும்னு நினைச்சேனா நீ பஸ்மம் ஆயிடுவ அப்படின்னு கோவத்துல ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்க சொல்லிட்டு கூட இருந்த எல்லாத்தையும் வெளியில போங்கன்னு எல்லாரையும் விரட்டி விட்டுறாரு. இப்ப நம்ம சதிதேவிக்கு என்னன்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம். ஒரு பக்கம் நம்ம சிவன் உங்க அப்பா என்ன ஏற்கல, நான் உன்னை ஏற்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்பாவுக்கு பொண்ணா அவங்க சொல்றத செய்ய வேண்டியது உன்னோட கடமைன்னு வேற சொல்லிட்டு போயிட்டா. ஆனா அப்பேற்பட்ட சிவனை இவங்க சந்தேகப்பட்டு சிவனை டார்ச்சர் பண்ற பேர்ல தான் பொண்ணையே இவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்படி வேதனையிலேயே வாடுறத விட ஒரு பக்கம் அப்பா கிட்ட இருந்து வேதனை, இன்னொரு பக்கம் தான் காதலிக்கிற காதலன் கிட்ட இருந்து வேதனை, தான் காதலை ஏத்துக்கலையே சொல்லி வேதனை, எதுக்கிட்டா இருக்கணும், பேசாம இந்த நெருப்புலயே பொசுங்கி போலாம், சாம்பலாயிலான்னு முடிவு பண்ணி அந்த நெருப்பு வளையத்தை தாண்டணும்னு முடிவு பண்றாங்க. மனசுல சிவனை நினைச்சுக்கிட்டே அந்த நெருப்பு வளையத்தை தாண்ட பாக்குறாங்க. எரிஞ்சு பஸ்மம் ஆயிருவாளோ அப்படின்னு பார்த்தா கரெக்டா அந்த சமயத்துல நம்ம சிவன் முன்னாடி வர, வேணாம்
வேண்டாம் இந்த தப்பு பண்ணாத அப்படின்னு வந்து நம்ம சதிதேவிக்கு அட்வைஸ் போற. முட்டாத்தனம் பண்ணாத, தற்கொலை எந்த காலத்திலையும் எந்த ஜென்மத்திலையுமே தீர்வாகாது, அது பாவச் செயல் அப்படின்னு எடுத்து சொல்ற. இந்த சீரிஸை பாத்துக்கிட்டு இருக்கிற லவ்வர்ஸுக்கு சொல்றேன், நாம சிவனோட கதையை பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் சிவ கதையில நாம நிறைய பாத்துக்கிட்டு இருக்கிறது காதல் கதை தான். இந்த பொண்ணோ அந்தனர் வீட்டு பொண்ணு, பூனல் போடுவாங்க இல்லையா ஐஎஸ், அவங்க வீட்டு பொண்ணு, ஜாதியில உயர் ஜாதின்னு வெளியில பேசிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கத்துல நம்ம சிவன் எடுத்துக்கங்க, அவரு சுடுகாட்டுல புரள்ற மனுஷன், சுடுகாட்டுல எரியிற பிணங்களுக்கு மத்தியில வாழ்ற மனுஷன். இவரை எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வச்சுக்கோங்க. ஆக உயர் ஜாதி பொண்ண ஒரு கீழ் ஜாதி பையன் காதலிக்கிற மாதிரியான ஒரு காதல் கதையோட இந்த கதையை நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம். இங்கேயும் கூட தட்சனோட மனசுக்குள்ள அந்த ஜாதி வெறி இருக்கு. தான் பொண்ண காதலிக்கிறது அந்த கடவுளாவே இருந்தா கூட அந்த கடவுள் கிட்டையும் ஜாதிய பாக்குறது இருக்கு. இந்த குணம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இவங்களோட இந்த காதல் கலப்பு திருமணமா போய் முடியுமா, இல்ல எப்படி கௌரவ கொலைகள் பண்றாங்களோ இப்போ அதே மாதிரி நம்ம சதியை கௌரவ கொலை பண்றதுக்கு தட்சன் முடிவெடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. என்ன நடக்க போதோ. ஆனா எப்படி தற்கொலை பண்ணிக்கிறோம்னு ஒரு காதலி முடிவு பண்ணும்போது நம்ம காதலை கொஞ்சம் ஆறுதலா பேசி அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு போவாங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த முடிவெடுக்க கூடாதுன்னு வான் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம சிவனும் வந்து வான் பண்றாரு. சதிதேவியும் சரி உங்களையே நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இனி நான் தற்கொலை எல்லாம் பண்ண மாட்டேன், தற்கொலை முயற்சி நான் செய்ய மாட்டேன், அதே சமயம் உங்களை நான் கூப்பிட போறதும் இல்ல. ஒவ்வொரு முறையும் நான் மனசுல நினைக்கும் போது டப்பு டப்புன்னு என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க, ஆனா மனதளவுல நீங்க வரல, வேண்டா வெறுப்பாதான் வந்துகிட்டு இருக்கீங்க, இனிமே நீங்க வர வேண்டாம், உங்களை மனதளவுல நான் கூப்பிடவே மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லி தான் சிவனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. சிவனும் சதி இனிமே தான் முடிவை தேடிக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில அங்க இருந்து போறார். அந்த பக்கம் பார்த்தா கைலாய மலையில நம்ம நந்தி என்ன சேட்டை பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. சிவனையும் சதியையும் பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்கள மாதிரியே சின்ன சின்ன சிலைகளை செஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பூஜை பண்ணி சிவனுக்கு பக்கத்துல சதியை வச்சு இவர் கும்பிடவே செய்யறாரு. நல்லா நீங்க இந்த இடத்துல ஒரு மேட்டரை புரிஞ்சுக்கணும். நம்ம தட்சன் சிவன் மேல ஒரு சாபம் எடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? உன்னை யாரும் பூஜிக்க மாட்டாங்க, நீ இறை அப்படிங்கிற அந்த பதவியில இருந்து இறக்கப்படுகிறாய் அப்படின்னு சபிச்சாரு. பிரம்மர் கிட்ட வரம் வாங்கி அதுக்கப்புறம் தான் சாபத்தை கொடுத்தாரு. சோ இந்த வரம் சாபம் இதெல்லாம் மதிக்கக்கூடியவங்க எல்லாம் அதை மதிச்சு அந்த சாபத்தை மதிச்சு சிவனுக்கு பூஜை இல்லாம பூஜை பண்ணாம இருக்காங்க. அதையும் தாண்டி சில மந்திரங்கள் இருக்கும், சிவனை நோக்கி கும்பிடக்கூடிய அந்த மந்திரங்கள். ஃபர்ஸ்ட் அந்த மந்திரத்தெல்லாம் போட்டு சிவனை கும்பிட்டு அந்த பூஜை எல்லாம் நடத்துறோம்னா அந்த மந்திரத்தோட பலன் கிடைக்கும். ஆனா இப்போ சபிக்கப்பட்ட சிவனா இருக்கிறதுனால சிவ மந்திரங்கள் எதுவும் வேலை செய்யாது. இந்த மாதிரி சில சிக்கலான டெக்னிக் வேர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா அடுத்து வர ஸ்டோரிஸ்ல ஃபுல்லா நிறைய குழப்பமான விஷயங்கள்லாம் வரப்போகுது. ரைட், இப்போ அங்க இருந்து கோவமா நம்ம சிவன் இங்க வந்தாரா, இங்க வந்து பார்த்தா நந்தி இப்படி தான் கூட ஒரு பொண்ணோட சிலையை வச்சு அதுவும் சதிதேவியை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காப்ல. இப்பதான் அந்த பொண்ணு கிட்ட போய் இதெல்லாம் செட் ஆகாது, காதெல்லாம் செட் ஆகாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாப்ல. இங்க வந்து பார்த்தா தான் கூட இருக்கிறவனே தான் கூட சதியை எப்படி வச்சு பூஜையே பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து கோவம் வருது. நடக்காத பலிக்காத இந்த எண்ணங்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கோவ பார்வையாலேயே அந்த சிலைகளை எரிச்சிடறாரு. தான் சிலை உட்பட சேர்த்தே எரிச்சு விட்டுறாரு நம்ம சிவன். இதெல்லாம் எதுவும் நடக்காது, சதிக்கு சொன்ன அந்த அட்வைஸ் தான் உனக்கும், இந்த கனவுகள் பலிக்க போவதல்ல, ஒரு காலமும் நானும் சதியும் சேர்ந்து வாழ வாய்ப்பில்ல, இனிமே இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணாதன்னு சொல்லிட்டு சிவனையும் சதியையும் சேர்த்து கும்பிடலாம் நினைச்ச அந்த நந்தி முன்னாடியே சிவசக்தி சிலைகளை எரிச்சிடறாரு நம்ம சிவன். ஆனா விதி இதே சிவனையும் சக்தியும் சேர்த்து வச்சாப்ல இன்னும் ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் ஒரு பூஜை பண்ண போறாங்க. அப்படி ஒரு சம்பவமும் அடுத்து நடக்க போகுது. யாரு சிவனையும் சக்தியும் சேர்த்து வச்சு பூஜை பண்ண போறாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ல பாருங்க, சூப்பரா இருக்கும். அப்படியே இந்த பக்கத்துல அரண்மனையில சதியை பாக்குறதுக்காக ரேவதி வராங்க. வந்து இந்த மாதிரி என்ன சந்திரலோகத்துக்கு போகணும்னு கூப்பிட்டாங்க, நான் போகலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சதிதேவி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பின்னாடியே ரோஹிணி வராங்க. வந்து ரேவதி கிட்ட ஏன் இப்படி பண்ற வைக்கிற, நம்ம புருஷன் தானே, அவர் கூப்பிடுறாரு, மதிச்சு நம்ம போறது பொண்டாட்டிகளோட நம்ம கடமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேச, மனைவிமார்களோட கடமையை பத்தி நீ பேசுற, ஆனா புருஷன் கடமையை அந்த சந்திரன் செய்யலையே, என்ன ஒரு பொண்டாட்டியா நினைக்கலையே, உன் பின்னாடியே உன் முந்தானிய புடிச்சுக்கிட்டு தானே தெரியறாப்ல அப்படின்னு ரேவதி கேட்க, இப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல லைட்டா முட்ட ஆரம்பிக்குது. ஓ மனசுல இந்த நினைப்பெல்லாம் இருக்கா, நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் உன் மனசுல இல்ல, எங்களை பார்த்து நீ சந்தோஷமா இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்படி நீ நினைக்க ஆரம்பிச்சிட்டியான்னு இவங்க கேட்க, என்னைக்காவது ஒரு நாள் நான் கஷ்டமா இருக்கேன், நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆறுதலா சில வார்த்தைகளை பேசுவோம், எப்ப பார்த்தாலும் புருஷன் முன்னாடியே சுத்தி திரியறவன், இவளும் பொண்டாட்டி தானே, இவளுக்காக புருஷனை கொஞ்சம் நேரம் விட்டு வைப்போம் அப்படின்னு என்னைக்காவது நீ நினைச்சியா, நீ நினைக்கலையே அப்படின்னு இவங்க கேட்க, அப்படியே ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை ஆயிடுது. அந்த சண்டையில ஒரு கட்டத்துல உனக்கு துரோகம் இழைக்கப்படுவதாக நீ நினைத்தால் நம்ம அப்பா தச்சங்கிட்ட இந்த மேட்டரை எடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கோவத்துல ரோஹிணி சொல்லிட, அதைத்தான் நான் செய்ய போறேன் சொல்லிட்டேல, வா அப்பா கிட்ட பேசிப்போன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. ஐயோ பிரச்சனை எங்க போக போதோ என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இப்ப கொஞ்சம் பயம். யாருக்கு, நம்ம சதிதேவிக்கு. இந்த வீட்டுல எந்த சண்டை நடந்தாலும் எங்க துயரம் நடந்தாலும் எல்லாத்துக்கும் தான் தான் காரணங்கிற மாதிரி சதிதேவி நினைக்கிறாங்க. இல்ல வேண்டாம் போக வேண்டாம் அப்பா கோவப்படுவாரு அப்படின்னு நம்ம சதிதேவி சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயமே பொண்ணுங்க பேசிட்டு இருந்த எல்லா மேட்டரையுமே உள்ள வந்து நம்ம தகப்பேன் தச்சன் மொத தடவையா கேட்டுறாரு. தான் பொண்ணு ரேவதிய ஒரு பொண்டாட்டியாவே இதுவரை சந்திர நடத்தல அப்படிங்கிற மேட்ரு அவருக்கு இப்போ தெரிஞ்சு போகுது. வந்தது பாருங்க கோபம். அப்படியே இந்த பக்கத்துல திரும்பி பார்த்தா சந்திரன் அங்க வந்துடுற. கோவத்தோட ஒரு பார்வை பாக்குறாரு தச்சன். நீ பண்ணது மிகப்பெரிய பாவம்,
ஒரு மிகப்பெரிய குற்றம். இதெல்லாம் இங்க வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தா செட் ஆகாது. அரண்மனைக்கு வா, சபையில வச்சு நம்ம விசாரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. கட் பண்ணா இப்ப சபையில எல்லாரும் முன்னாடியும் கேஸ் நடக்குது. என்னப்பா உன் மேல இந்த மாதிரி பிராடு வந்திருக்கு, உன்னோட 2 பொண்டாட்டிகள்ல ஒரு பொண்டாட்டியை நீ சமமா நடத்தல, அவளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளையும் கொடுக்க வேண்டிய அந்த வசதிகளையும் செஞ்சு கொடுக்கல, சந்தோஷமா வச்சுக்கலன்னு பிராடு வந்திருக்கு, என்ன சொல்ற, ஒத்துக்கிறியா, குத்தத்தை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டா ஒத்துக்கிறியா அப்படிங்கிறாரு நம்ம சந்திரன். ஆனா தப்பு என்னது இல்ல, நான் பொண்ணு கேட்டு வந்தது ரோகிணியை தான். ஆனா ரேவதியும் சேர்த்து கட்டிக்கணும்னு வற்புறுத்துறது நீங்க, பிடிக்காத இரு மனங்களை கல்யாணத்துல தள்ளி விட்டது நீங்க. அப்படி இருக்க நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சந்திரன் கேக்குறேன். குறுக்க பேசாதன்னு தச்சன் திட்டுறாரு. எது எப்படியோ கல்யாணம்னு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா புருஷ தர்மத்தின்படி நடக்க வேண்டியது உன்னோட கடமை. அந்த கடமையில இருந்து நீ தவறிட்ட. இது பிரபஞ்சத்துக்கு அதிபதியான என்னோட பார்வையில குற்றம். இப்ப நான் உனக்கு உத்தரவு விடுறேன். இந்த கணத்துல இருந்து ரேவதியை உன் பொண்டாட்டியா நீ மனசார ஏற்கணும். ரோகிணியை நீ எப்படி நடத்துறியோ அதே மாதிரி கடுகளவும் குறையாம ரேவதியையும் நீ நடத்தணும் அப்படின்னு உத்தரவு போடுற. ஆனா சந்திரன் அதை ஏத்துக்க மறுக்கிற. பொருந்தாத விரும்பாத மனங்களை இணைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல. நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உங்க பொண்ணு சதி தேவியோட மனசுல இருந்து அவங்க காதலிக்கிற அந்த சிவனை உங்களால வெளியில அனுப்ப முடியுதா? உங்க பொண்ணையே உங்களால சமாளிக்க முடியலையே, என்ன எப்படி உங்களால கேள்வி கேட்க முடியும்? என்ன எப்படி உங்களால சமாளிக்க முடியும்? ஏன் மனசுல இருந்து ஒருத்தைய தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தைய உட்கார வைக்கிறது எப்படி இது சாத்தியம்? முடியாது, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு பேச பிரபஞ்ச அதிபதியோட அந்த உத்தரவையே மீற அவ்வளவு கொழுப்பாயிடுச்சு அவனுக்கு. என் பொண்ணை பார்த்து உனக்கு திமிரு கூடி போச்சு, என்னையே ஏத்து பேச ரேஞ்சுக்கு வந்துட்டல, ஏன் உத்தரவையே மீறல, இருறா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் அப்படியே கண்ணை மூடி கும்பிடுறாரு, மந்திரம் போறாரு. கையில வந்து ஒரு வெள்ளை தாமரை வந்து நிக்குது. அதை எடுத்து அப்படியே நம்ம சந்திர மேல அவர் வீசி எரிஞ்சு சாபம் விடுறாரு. நீ கல்லாக கடவாய் அப்படின்னு சபிச்சிடுறாரு. அந்த மலர் கரெக்டா சந்திரனோட வயித்துல போய் விழுந்த அந்த கணத்திலேயே அவரு கொஞ்சம் கொஞ்சமா கல்லா மாற ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஜடமா அப்படியே கீழே விழுகிறார். அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா சந்திரலோகத்துல சந்திரனோட அம்மா குங்குமத்தை தட்டை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கும்போது தெரியாதனமா கீழே போட்டுறாங்க. அபசகனம், ஏதோ நடக்குது, நம்ம புள்ள சந்திரனுக்கு ஏதோ நடக்குது, வாங்க போலாம் அப்படின்னு புருஷனை கூட்டிக்கிட்டு அவங்க சந்திரலோகத்துல இருந்து இங்க கிளம்பி வராங்க. அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டுருது. பிரம்மலோகத்துல பிரம்மரை சுத்தியே பாருங்களேன், பயங்கர இடி வெடியுமா இருக்கு. அந்த பக்கம் வைகுண்டத்திலையும் அந்த பிரளயத்தை நம்மளால உணர முடியுது. கடல் பயங்கர சீற்றத்தோட இருக்கு, மலை வெடித்து செதறுது. இதற்கெல்லாம் காரணம் என்ன, ஏன் இந்த பிரளயம் ஆரம்பமாகுது அப்படின்னா நவ கிரகங்கள்ல ஒண்ணு நம்ம சந்திரன். அப்படி ஒரு கிரகத்தையே கல்லாக கடவாயின்னு நம்ம தச்சன் சபிச்சதுனால கிரகங்களோட நிலைப்பாட்டுல கிரகங்களோட அந்த கோடு சீர்கோடு கெடுது, இம்பேலன்ஸ்டா இருக்கு. அதனால பிரளயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, உலகமளிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நாரதர் நிலைமையை எடுத்து சொல்லி சிவங்கிட்ட எப்படியாவது உள்ள புகுந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேக்குறாரு. தச்சனை ஒவ்வொரு முறையும் நீங்க மன்னிச்சு விட்டதுதான் மிகப்பெரிய தப்பு. நீங்க அவன் தப்பு பண்ண முதல் தடவையோ 2வது தடவையோ தண்டிச்சிருந்தீங்கன்னா இந்த லெவலுக்கு அவன் மூர்க்கத்தனமா போய் நடந்துக்க மாட்டான். இப்போ எல்லாம் மீறி நடந்துகிட்டாரு. நவகிரகங்கள்ல ஒரு கிரகத்தையே கல்லா கடவாயின்னு சபிச்சிட்டாரு. இது மிகப்பெரிய தப்பு இல்லையா? இப்போ உலக அழிவாக போகுது, பிரளயம் ஆரம்பமாக போகுது, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நாரதர் கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்க அவரே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான கோவத்துக்கு உள்ளாகிறாரு நம்ம சிவன். கோவத்தோட உச்சிக்கே போய் ருத்ர தாண்டவம் ஆட போறாரு. தன்னோட ருத்ர ரூபத்துக்கு அவர் மாறுறாரு. அவரோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த கோபம் அவரோட உடல்லையும் தெரிய ஆரம்பிக்குது. உடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ருத்ர ரூபத்துக்கு மாறுது. அவர் நின்ன இடத்துல அப்படியே வளர ஆரம்பிக்கிறாரு. கைலாய மலையை விட உயரமா பிரம்மாண்ட உருவத்துக்கு மாறி நிக்கிறார். இவ்வளவு நாள் தச்சம் பண்ண அந்த தப்புக்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அது எங்க குடும்ப தகராறு மாதிரி என்னோட முடிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்போ பிரளயத்துக்கே காரணமாயிட்டான். அதுவும் பிரபஞ்சத்தை பாதுகாக்க வேண்டிய அதிபதியே பிரபஞ்ச அழிவுக்கு காரணமாயிட்டார்னா சும்மா இருக்க மாட்டேன். அந்த ஆளுக்கு இன்னைக்கு சாவு உறுதி அப்படின்னு சொல்லி தச்சனை பலி கொடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு நம்ம சிவன். அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். கமெண்ட் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், நிறைய கமெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆவது பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. எனக்கும் ஆசை தான். 30 மினிட்ஸ் பேசினா ரெக்கார்ட் பண்ணா வீடியோவா ரிலீஸ் பண்ணா சூப்பரா தான் போகும். 2ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாம் தெரிஞ்சுமே கொஞ்சம் நேரம் கூடி வரணும் இல்லையா? ஏகப்பட்ட சேனல் இருக்கு, எல்லா சேனலையும் நம்ம சமாளிக்கணும், எல்லா சேனலையும் வீடியோ போட பார்க்கணும். ஏதோ இப்போ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு போட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் நம்ம வீட்டு வேலை இருக்கு, 1க்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஸ்கூலுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள் சமாளிங்க. அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே நல்ல லென்த்தியான வீடியோஸா போட பாக்குறேன். நாங்க இவ்வளவு கேக்குறோம், என்னடா திமிரு பிடிச்சு சொல்றத செய்ய மாட்டேங்கிற, கேட்கறத கொடுக்க மாட்டேங்கிற, எவ்வளவு சொன்னாலும் ஓ இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி 1-2 பேர் கமெண்ட்ல திட்டுறது எனக்கு தெரியுது. படிக்கிறேன், ஒவ்வொன்னுக்கு ரிப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் வீடியோலயே ரிப்ளை கொடுத்துட்டேன். திமிரு இல்ல, நேரம் இல்ல அப்படிங்கறது தான் நிஜம். நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறது